ஆம்ஸ்ட்ராங் மிக கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். 2 முகங்கள் உண்டு என்பதை நாம் மறைக்க வேண்டியதில்லை. பாஜகவுக்கு தொடர்புடைய இந்த ஆருத்ரா நிதி மோசடி வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆம்ஸ்ட்ராங் உதவி இருக்கிறார். கைது செய்யப்பட்டிருக்கிறவர்களில் செல்வராஜ் என்ற ஒருவர், அஞ்சலை என்ற ஒருவர், இவர்கள் எல்லோரும் பாஜகவினுடைய SC/ST பிரிவினுடைய பொறுப்பாளர்களாக இருக்கிறார்கள். தேடப்படும் குற்றவாளியை அதற்கு அடுத்த 4 நாட்களில் பாஜகவிலே சேர்த்தார்கள். வெட்டு, குத்து, ரவுடியிசம் போன்றவர்களை கவனித்து ஆர்வத்தோடு கட்சியிலே சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். அறம் சார்ந்த அரசியலை மட்டுமே பேசுகிற காந்தியவாதியான தமிழரின் மணியனுக்கு தெரியாது போல இருக்கிறது. பாவம், 2026க்கு முன்னால் என்னென்ன தமிழ்நாட்டில் நடக்கும் என்பதை சொல்ல முடியாது. நாங்கள் எளிய பிள்ளைகள் என்கிறார்கள். எளிய பிள்ளைகள் 20 கால்களில் வருகிறார்கள். முழுக்க அவர்களின் சில்லறை படைகள் தான் இந்த தம்பிகள் சொல்லப்படுகிறவர்கள். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சமூக நீதிக்காக தன் வாழ்நாள் எல்லாம் போராடிய தாத்தா ரெட்டைமலை சீனிவாசனாரின் பிறந்த நாள் இன்று. அந்த பிறந்த நாளில் மகிழ்வையும் அவருக்கான வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். அவருடைய புகழ் காலந்தோறும் ஓங்க வேண்டும் என்பதும் நம்முடைய விருப்பம். தமிழக அரசியலில் திராவிடம் என்னும் சொல்லை கொண்டு வந்து ஒரு மக்கள் தளத்தில் நிறுத்தியவர்கள் முதலாக என்றால் அவர்கள் அயோத்திதாச பண்டிதரும் ரெட்டைமலை சீனிவாசனாரும் தான். எனவே அந்த வகையிலும் அவர்களுக்கு நாம் நன்றி உடையவர்களாக இருக்கிறோம். தன்னுடைய ஜீவித சரித்திரம் சுருக்கம் என்கிற புத்தகத்தில் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று குறிப்பில் ரெட்டைமலையார் ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார். பறையர் மகாஜன சபை என்று இருந்ததிலிருந்து எல்லோரையும் சேர்த்து ஒடுக்கப்பட்ட மக்களையெல்லாம் ஆதி திராவிடர்கள் என்று சொல்லுகிற போது தனியான ஒரு மதிப்பு சமூகத்திலே வந்தது. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டையும் அவர் தருகிறார். 1895ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி கவர்னர் ஜெனரலாக இருந்த எல்ஜின் பிரபு சென்னைக்கு வந்திருந்த நேரத்தில் அவரை பார்க்க போனபோது நாங்கள் ஆதி திராவிடர் சபையைச் சேர்ந்தவர்கள் என்று சொன்ன உடனே அதற்கு ஒரு தனி அங்கீகாரம், ராஜ்ய விவகாரங்களில் ஒரு மதிப்பு ஏற்பட்டது என்று நம்முடைய இரட்டைமலையார் எழுதியிருக்கிறார். எனவே ஆதி திராவிடர் என்கிற பெயர் ஒரு அங்கீகாரத்தை கொண்டு வந்தது என்பதை விட திராவிடர் என்கிற பெயருக்கான ஒரு அங்கீகாரத்தை கொண்டு வந்தவர்களில் முதன்மையான இருவரில் இரட்டைமலையாரும் ஒருவர் என்பதை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் நாட்டின் நடப்புகள் வருத்தமாகத்தான் இருக்கின்றன. பல செய்திகளை வருத்தத்தோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் மிக கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கான இரங்கலை, ஆழ்ந்த இரங்கலை நாம் தெரிவித்துக் கொள்வோம். 2002, 2003ஆம் ஆண்டுகளில் நான் பொடா சிறையில் இருந்தபோதுதான் ஆம்ஸ்ட்ராங்கை முதலாக சந்தித்தேன். அவரும் அப்போது சிறையில் இருந்தார். புரசைவாக்கத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ரெங்கநாதன் அவர்களோடு அப்போது அவர் தொடர்பில் இருந்தார். நான் சந்தித்த பிறகு, சிறை விட்டு வெளியில் வந்த பிறகும் சந்திக்கிற இடங்களிலெல்லாம் என்னிடத்தில் அன்போடும் மதிப்போடும் நடந்து கொள்ளுகிறவராக ஆம்ஸ்ட்ராங் இருந்தார். அவருடைய இந்த படுகொலை என்பது எதிர்பாராத அதிர்ச்சியாக இருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங்கிற்கு 2 முகங்கள் உண்டு என்பதை நாம் மறைக்க வேண்டியதில்லை. ஒன்று அரசியல் சார்ந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு, சமூக நீதி கோருகிற முகம். இன்னொன்று அவருக்கு இருந்த பல்வேறு தொடர்புகள், அவருடைய இயல்பான வாழ்க்கை முறையில் ஏற்பட்டிருந்த சிக்கல்கள் எல்லாவற்றையும் நாம் அறிவோம். எனவே இப்போது அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் அது பற்றிய ஒரு சில பகுதிகள் வெளிவருகின்றன, இன்னொரு பகுதி மறைக்கப்படுகிறதோ என்று தோன்றுகிறது. சென்ற ஆண்டு கொலை செய்யப்பட்ட ஆற்காடு சுரேஷ் என்னும் ரவுடியின் கொலையில் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு தொடர்பு இருப்பதாக கருதி அவரை கொன்றுவிட்டு ஆம்ஸ்ட்ராங்கை கொன்று அந்த ஆற்காடு சுரேஷனுடைய படத்துக்கு கீழ் அந்த அறிவாளை அவருடைய தம்பி முன்னை பாபு வைத்து வணங்கியதாக ஒரு செய்தி கசிகிறது. எனவே ஆற்காடு சுரேஷுக்கும் அவருக்கும் இடையில் நடந்த அந்த போராட்டங்கள், அந்த குழப்பமான அந்த செய்திகளின் விளைவாக அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று ஒரு பக்கத்தில் புலனாய்வுகள் சொன்னாலும் இன்னொரு பக்கத்தில் இன்னொரு மிக முக்கியமான செய்தி கசிந்து கொண்டிருக்கிறது.
இந்த பாஜகவுக்கு தொடர்புடைய இந்த ஆருத்ரா நிதி மோசடி வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆம்ஸ்ட்ராங் உதவி இருக்கிறார். எனவே அந்த காரணமும் இதில் அடங்கி இருக்கிறது. என்றால் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்தவர்கள் என்று கைது செய்யப்பட்டிருக்கிறவர்களில் செல்வராஜ் என்ற ஒருவர், அஞ்சலை என்ற ஒருவர், இவர்கள் எல்லோரும் பாஜகவினுடைய எஸ்சி எஸ்டி பிரிவினுடைய பொறுப்பாளர்களாக இருக்கிறார்கள். அண்ணாமலை அவர்கள் உள்ளே வந்த பிறகு, அதற்கு முன்னும் அங்கு அதுதான் நடந்தது. ஆனாலும் அண்ணாமலை அவர்கள் வந்ததற்கு பிறகு ஊரில் இருக்கிற எல்லா ரவுடிகளையும் பார்த்து பார்த்து பாஜகவுக்குள் சேர்த்து கொண்டிருந்தார்கள். இது ஏதோ போகிற போக்கில் நடந்த தவறு இல்லை, கட்சியை வலிமைப்படுத்துவதற்காக செய்ததில்லை. இதற்குள் இன்னொரு மிகப்பெரிய வன்முறை அரசியல் ஒன்று இருக்கிறது. அது பற்றி நாம் பேசுவோம். எனவே அப்படிப்பட்ட பலரையும் அவர்கள் உள்ளே சேர்த்தார்கள். அவர்களில் ஒருவர் தான் ஹரிஷ் என்பவர். இந்த ஹரிஷ் என்பவர் யார் என்றால், இந்த ஆருத்ரா மோசடியில் ஏறத்தாழ 2500 கோடி ரூபாயை தொலைத்துவிட்டு மக்கள் இன்றைக்கும் பதறி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஹரிஷ் என்கிறவரை 28/5/22 அதாவது 2022 மே மாத இறுதியில் தேடப்படும் குற்றவாளி என்று காவல்துறை அறிவித்தது. தேடப்படும் குற்றவாளியை அதற்கு அடுத்து 4 நாட்களில் ஜூன் மாதம் 2ஆம் தேதி பாஜகவிலே சேர்த்தார்கள். இது பற்றிய கேள்விகள் பின்னால் வந்த நேரத்தில் அமர்நாத் ரெட்டி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்திருக்கிற பேட்டியில் சொல்லியிருக்கிறார். அந்த பேட்டி ஜூன் 22ஆம் தேதி வந்திருக்கிறது. இல்லை நாங்கள் சேர்த்தோம், ஆனால் இதோ பாருங்கள் விலக்கி விட்டோம் என்று இன்னொரு கடிதத்தை காட்டுகிறார். தேடப்படுகிற குற்றவாளி என்று அறிவித்ததற்கு பிறகு இவர்கள் ஒருவரை கட்சியில் சேர்ப்பார்களாம். சேர்த்து 20ஆவது நாளில் விலக்கி விட்டு விடுவார்களாம். மொத்தமாக வெட்டு, குத்து, ரவுடியிசம் போன்றவர்களை கவனித்து ஆர்வத்தோடு கட்சியில் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். இதுவெல்லாம் அறம் சார்ந்த அரசியலை மட்டுமே பேசுகிற காந்தியவாதியான தமிழறிவு மணியனுக்கு தெரியாது போல இருக்கிறது, பாவம். எனவே அவருக்கு இந்த வன்முறை பற்றியும் தெரியாது, அறம் சார்ந்த அரசியலை தவிர வேறு எதுவுமே அவருக்கு தெரியாது. எனவே இவர்களை சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது இந்த கொலை வழக்கில் ஹரிஷ் உட்பட பலருடைய பெயர்களும் அடிபடுகின்றன. என்ன காரணம்? வேறு ஒன்றுமல்ல, ஆர்.கே. சுரேஷ், பல பெயர்கள் எல்லாம் பாஜகவோடு தொடர்புடைய பெயர்கள். என்ன காரணம் என்றால், ஆருத்ரா நிதி மோசடி தொடர்பாக பாஜக அலுவலகத்தை மக்கள் முற்றுகையிட்டார்கள், ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். நமக்கு தெரியும், அந்த மக்களில் சிலர் ஆம்ஸ்ட்ராங்கிடமும் போய் சொன்னதாகவும், ஆம்ஸ்ட்ராங் சிலருக்கு அந்த பணத்தை மீட்டு கொடுக்க முயற்சி செய்ததாகவும் ஒரு செய்தி வருகிறது. இன்றைக்கு ஊடகங்களில் எல்லாம் பேசப்படுகிறது. எனவே அந்த ஆருத்ரா மோசடியில் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இருந்த காரணத்தாலும் அவருடைய கொலையின் பின்னணியில் சில காரணங்கள் இருக்கலாம் என்கிறார்கள். எல்லாம் சில நாள்களில் முழுமையாக வெளியாகிவிடும். என்ன காரணம் என்றால், இவை அனைத்தும் அடுத்தடுத்த மாதங்களில் அல்லது அடுத்த ஆண்டில் நடைபெறப் போகிற பல வன்முறைகளுக்கான முன்னோட்டமாக இருக்கிறது என்பதை நாம் குறித்து கொள்ள வேண்டும். 2026க்கு முன்னால் என்னென்ன தமிழ்நாட்டில் நடக்கும் என்பதை சொல்ல முடியாது. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவு திமுகவால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தங்களுக்கு பின்னடைவு என்று கருதியது போக, இன்றைக்கு இந்தியா கூட்டணியின் வெற்றியிலும் திமுகவுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க பங்கு இருக்கிறது என்று தெரிந்த பின்னால் திமுகவை எப்படியாவது அழித்துவிட வேண்டும். எனவே அதற்கு என்ன காரணம் வேண்டுமானாலும் சொல்லலாம். திராவிடம் தமிழுக்கு எதிரானது என்று சொல்வதற்கென்று ஒரு குறிப்பிட்ட குழுவை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். எனவே தமிழுக்கு எதிரானவர்கள் என்று சொல்லலாம், அல்லது ஒடுக்கப்பட்ட தலித்து மக்களுக்கு எதிரானவர்கள் என்று அப்படி ஒன்றை கிளப்பி விடலாம். பல்வேறு விதமான முறைகளில் மிக முக்கியமானது வன்முறையை கையாளப் போகிறார்களோ என்கிற அச்சம். இதனை ஒரு எச்சரிக்கையாகவே நாம் கொள்ள வேண்டியிருக்கிறது. வன்முறையை அவர்கள் கையில் எடுக்கப் போகிறார்கள் என்பதற்கு என்ன சான்று இருக்கிறது? அண்ணாமலை தான் லண்டனுக்கு போகிறாரே, அதில் தான் இன்னமும் ஒரு பெரிய சந்தேகம் இருக்கிறது. எங்கோ தொலைவில் இருந்து இயக்குவதற்காக அவர் அனுப்பப்படுகிறாரோ என்றும் முகநூலில் நண்பர்கள் சிலர் எழுதியிருக்கிறார்கள். தோழர் கவிதா பாரதி மிக அருமையாக முகநூலில் ஒன்றை குறித்திருக்கிறார். அரசியல் என்பது வெளிப்படையாக நடக்கும் அரசியல் என்பது ஒன்று, மறைமுகமாக அந்த தளத்திற்கு கீழே நடக்கிற இரகசிய அரசியல் என்பது இன்னொன்று. திமுகவுக்கு எதிராக மேலோட்டமாக வெளிப்படையாக நடக்கிற அரசியல் பெரிய அரசியல் இல்லை.
ஆனால் திமுக அரசை கவிழ்ப்பதற்கும் அல்லது குறைந்தது 2026 திமுகவின் ஆட்சியை கலைப்பதற்கும் அது மறுபடியும் வராமல் தடுப்பதற்குமான இரகசிய வேலைகள், மிகச் சரியாக சொல்ல வேண்டுமானால் வன்முறை கலவரங்களை தூண்டிவிடுகிற வேலைகள் நடக்கின்றனவோ என்கிற ஐயம் இருக்கிறது என்று அவர் எழுதியிருக்கிறார். அவருடைய சந்தேகத்தில் 1000 நியாயம் இருக்கிறது. மிக கவனமாக ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஐயம். அதற்கான முன்னோட்டமாக ஒரு நிகழ்ச்சியை நான் சொல்லுகிறேன். கடந்த ஒரு வாரமாகவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு முன்பு ஏதேனும் ஒரு கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறார்களோ என்கிற எண்ணமும் ஐயமும் எனக்கு இருந்தது. எதனால் என்றால், நாம் தமிழர் கட்சி என்கிற டெபாசிட்டு கூட வாங்க முடியாத ஒரு கட்சியை அந்த பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், எங்கே வந்து வாக்கு கேட்கிறார்கள், திமுகவினர் எங்கே கூடியிருக்கிறார்களோ அந்த இடத்தில் வந்து திமுகவை தாக்கி பேசுகிறார்கள். நாம் பார்த்திருக்கிறோம், எல்லா தேர்தல்களிலும் எதிரெதிரான கட்சிகளில் போட்டியிடுகிறவர்கள் நேருக்கு நேராக சந்திக்கிற போது ஒருவருக்கொருவர் கைகுலுக்கி கொண்டும் அடக்கம் சொல்லிக் கொண்டும் அந்த இடத்தை விட்டு பிரிந்து போய்விடுவார்கள். அந்த நாகரிகம் இயல்பாக தமிழ்நாட்டில் இருந்தது. அதனை குலைப்பதற்காகவே இப்போது இவர்களை யார் தூண்டி விடுகிறார்கள்? நாங்கள் எளிய பிள்ளைகள் என்கிறார்கள். எளிய பிள்ளைகள் 20 கார்களில் வருகிறார்கள். கவனிக்க வேண்டும், எளிய பிள்ளைகள் அவ்வளவு வசதியாக இருக்கிறார்கள். அண்ணாமலை என்ன செய்கிறார்? விக்கிரவாண்டிக்கு போய் பாமகவுக்கு வருகிற வாக்கை தடுக்கிறார். நீங்கள் நினைக்கக்கூடும், பாமகவுக்கு ஆதரவாக வல்லவா பேசினார். என்ன பேசினார்? அங்கே மருத்துவர் ராமதாசும் அன்புமணியும் திரும்ப திரும்ப அதிமுக வாக்குகளை பெறுவதற்காக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஜெயலலிதாவின் படத்தை பெரிதாக போட்டிருக்கிறார்கள். எடப்பாடி சொல்கிறார், எங்கள் தலைவரின் படத்தை போட்டால்தான் வாக்குகள் கிடைக்கும் என்று. அப்படியானால் நீங்களே படம் போட்டு வாக்குகளை கேட்டிருக்கலாம். அதை அவர்கள் செய்யவில்லை. அது ஒரு பக்கம். ஆனால் ஜெயலலிதாவின் படத்தை போட்டு எம்ஜிஆரை பாராட்டி, எங்களுக்கு எந்த எம்ஜிஆரை மருத்துவர் ராமதாஸ் பாராட்டுகிறார்? 87 இடஒதுக்கீட்டுக்காக போராடிய வன்னியர்களை சுட்டு கொன்ற எம்ஜிஆரை பாராட்டியும் இடஒதுக்கீடு கொடுத்த கலைஞரை தாக்கியும் மருத்துவர் அவர்கள் பேசுகிறார். அவ்வளவு நன்றி உணர்ச்சி உடையவர் அவர். ஆனால் அண்ணாமலை என்ன செய்கிறார் என்றால், அங்கே போய் எடப்பாடியை நம்பிக்கை துரோகி என்கிறார். எடப்பாடியை பற்றியும் அதிமுகவை பற்றியும் கடுமையாக பேசுகிறார். என்ன காரணம் என்றால், தப்பித்தவறி வரக்கூடிய பாமகவுக்கு வரக்கூடிய அதிமுகவின் வாக்குகளும் வராமல் தடுத்து விடுவதில் அண்ணாமலை கவனமாக இருக்கிறார். அதிமுகவை மட்டுமல்ல, பாமகவையும் தேமுதிக போன்ற கட்சிகளையும் அடித்து விட வேண்டும். சீமானை ஏன் வளர்த்து விடுகிறார்கள் என்றால், இப்போதும் நாம் பார்க்கலாம், திமுக கூடியிருக்கிற இடங்களில் நாம் தமிழர் கட்சி போய் பேசுகிறது என்றால், எப்போதும் ஒரு கலவரத்தை ஆரம்பிக்கும் போது முதலில் இந்த சில்லறை பயல்களைத்தான் விடுவார்கள் என்று கிராமத்திலே சொல்வார்கள். அப்படி இவர்கள் அங்கே போய் திமுகவுக்கு எதிராக திமுக கூடியிருக்கிற இடத்தில் பேசுகிறார்கள். இது தொடர்ந்து 4-5 நாட்களாக நடந்து கொண்டே இருந்தது. நான் ஒரு ஐயம் கொண்டவனாக இருந்தேன். கண்டிப்பாக திமுக தொண்டர்களில் ஒருவன் கோபப்படக்கூடும். அவன் கோபப்பட்டு ஒரு சத்தம் போட்டால் அது என்னாகும் என்றால், பெண்களுக்கு எதிரான தாக்குதல், 4-5 பெண்கள் மட்டுமே போவது, அதற்கு பிறகு 20 கார்களில் போவது என்று பல முறைகளை அவர்கள் கையாளுகிறார்கள். நேற்றைக்கு விக்கிரவாண்டி தொகுதியில் துறவி என்கிற கிராமத்தில் ஒரு சிறிய மோதலும் வந்திருக்கிறது. நாளைக்கு மாலை 5 மணி அல்லது 6 மணிக்குள் தேர்தல் பரப்புரை முடிவதற்குள் ஏதாவது ஒரு கலவரத்தை உருவாக்கிவிட வேண்டும். அதற்கு இந்த நாம் தமிழரை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் பிஜேபியினர் என்று தோன்றுகிறது. மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இப்போது தொடங்கிவிட்டார்கள், விக்கிரவாண்டியில் தொடங்கிவிட்டார்கள். எண்ணி பாருங்கள், 2026க்குள் தமிழ்நாட்டில் என்னென்ன கலவரங்கள், என்னென்ன வன்முறைகளை விதைக்க இருக்கிறார்களோ தெரியவில்லை. மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். எதிரிகளை வீழ்த்துவதென்றால் பாஜக தான் நம்முடைய எதிரி. அவர்களினுடைய சில்லறை படைகளையும் சேர்த்து கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க அவர்களின் சில்லறை படைகள் தான் இந்த தம்பிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள். அந்த பெரிய படையையும் இந்த சில்லறை படையையும் சேர்த்து வீழ்த்த வேண்டும். கவனமாக களத்தில் இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம். திருக்குறளின் கருத்துச் செறிவையும் பகவத்கீதையின் அநீதி கோட்பாடுகளையும் ஒப்பிட்டு விளக்கும் உயரிய நூல். வழக்கறிஞர் அருள்மொழி, பேராசிரியர் சுப வீரபாண்டியன் ஆகியோரின் குறளும் கீதையும். விலை ₹70 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.